Exercise 4.1ல first 4 sums வந்து finish பண்ணிட்டோம். இது வந்து 5th sum பாருங்க. If a car is sold for rupees 2 lakhs from its original price of rupees 3 lakhs. என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு கார் வந்து விக்கிறாங்க 2 lakhsக்கு ஆனா அதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 3 lakhs. Then find the percentage of decrease in the value of the car. அப்படின்னா அவங்க கம்மியான ரேட்டுக்கு தானே வித்திருக்காங்க. அப்ப அது டிக்ரீஸ் ஆயிருக்க வேல்யூவோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரிஜினல் ப்ரைஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 3 lakhs. சோல்டு அதாவது வித்த காரோட வேல்யூ வந்து 2 lakhs. அப்போ நமக்கு எப்படி டிக்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும்னா ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து அவங்க எந்த ரேட்டுக்கு சேல் பண்ணாங்களோ அந்த இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போதான் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணி விற்றுருக்காங்க, கம்மி விலைக்கு விலையை கம்மி பண்ணி விற்றுருக்காங்க அப்படின்னு மீனிங். ஸோ வந்து 3 lakhsலேருந்து 2 lakhஸை சப்ட்ராக்ட் பண்ணாக்கா நமக்கு டிக்ரீஸ் வேல்யூ கிடைச்சிரும். சரியா? இப்போ பாருங்க 0 0 0 3ல 2 போயிட்டா 1. ஸோ 1 lakh. ஓகேவா? 1 lakh கிடைச்சிருக்கு. இப்போ இதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் வேல்யூ ஆஃப் த கார் அப்படின்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வேல்யூனா ஒரிஜினல் ப்ரைஸ் அதை போட்டுக்கணும் கீழே. டோட்டல் ப்ரைஸு ஸோ 3 lakhs. டிக்ரீஸ் வேல்யூ வந்து 1 lakh. கரெக்டா? பர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்ட்டு 100%. இப்போ இது கேன்சல் பண்ணலாமா? இந்த 50க்கும் இந்த 50 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? மேலே வந்து 1 தான் இருக்குது. 1 into 100 100 by 3% பர்சன்டேஜ். இதில் என்னென்னா இது வந்துட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இது நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? 100 வந்து 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 3 3s are 9. இங்கே 1 இருக்கும். இந்த 0 கீழே இறக்கிடுவோம். 10 again 3 3s are 9 balance 1. இது அப்புறம் கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ரிமைண்டர், இது கோஷன்ட், இது டிவைசர். ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதுனா ஆன்சர் வந்து 33 1/3%. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 6th sum. If the difference between 75% of a number and 60% of the same number is 82.5. புரியுதா உங்களுக்கு? என்னன்னா ஒரு நம்பர் இருக்கு, அதோட டிஃபரன்ஸ் வந்து ஒரு நம்பரோட 75% பிளஸ் அதே நம்பரோட சேம் நம்பரோட 60%. இதோட டிஃபரன்ஸ்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 82.5. இப்போ என்னன்னா 75%யும் 60%யும் சப்ட்ராக்ட் பண்ணா வர ஆன்சர் வந்து 82.5. அதாவது அந்த நம்பருக்கு சேம் நம்பர் தான் ரெண்டுக்குமே அதோட பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் அந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸோட அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த நம்பரோட 20% வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். போடுறேன் பாருங்க, அப்போ புரியும். டிஃபரன்ஸ் பிட்வீன் 75% கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த நம்பர் தெரியாது, அதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ let be the number x. ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 75% ஆஃப் எக்ஸ். ஏன்னா அந்த நம்பரில் தான் 75% கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 75% ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஸ்னால சப்ட்ராக்ஷன் சிம்பிள். அடுத்தது 60% ஆஃப் எக்ஸ். இந்த இடம் புரியுதா? இப்போ வந்துட்டு 75%ங்கிறது 75/100 போடுவோமா? ஆஃப்ன்றது மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் மைனஸ் 60/100 இன்ட்டு எக்ஸ். இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 82.5. ஸோ ஈக்குவல் டு 82.5. ஓகேவா? இப்போ பாருங்க, இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 75 இன்ட்டு எக்ஸ் 75x by 100 minus 60x by 100 equal to 82.5. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ அதை காமனாக எடுத்து எழுதிக்கலாம். 100
75xல 60x போயிடுச்சுன்னா பேலன்ஸ் உள்ள இருக்கும் 15x வருமா, சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு 82.5. இப்போது இது எப்படி எழுதலாம்னா 15x எப்படி வச்சுக்கலாம். இங்கே 82.5 இங்கே டிவிஷனில் இருக்கா, இது இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். ஸோ இன்ட்டு 100. ஓகேவா. இப்போது இந்த எக்ஸ் வந்து அப்படி வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 82.5 இன்ட்டு 100 by 15. இந்த 15 வந்து கீழே போயிடும், இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இங்கே போனால் டிவைட் பண்ணும். ஸோ வந்துட்டு இப்போ 82.5 வந்து அப்படியே 100ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 0 சேர்த்துப்போம். இப்போ வந்துட்டு ஒரு டிஜிட் எப்படி இருக்குன்னா டெசிமல் பாயிண்ட் வந்து 1 டிஜிட் தள்ளி இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுக்கோமா, அப்போ இது வந்து வேல்யூ கிடையாது. ஸோ 8250 by 15. இப்போ வந்து 5th டேபிளால் கேன்சல் பண்ணலாமா. 3 5s are 15, 5 1s are 5, பேலன்ஸ் 3 இருக்கும், 6 5s are 30, பேலன்ஸ் 2 இருக்கும், 5 5s are 25. இது 3 டேபிளால் 5 3s are 15, கரெக்டு தானே, 5 3s are 15, again 5 3s are 15. இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 0. x ஈக்குவல் டு 550. எக்ஸ் மீன்ஸ் அந்த நம்பர். இப்போ அந்த நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 515 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதோட 20% நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எழுதிக்கோங்க, the number is 550. Then 20% of that number equal to 20% னா 20 by 100 into x, அதாவது ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டோம்ல. இப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து 550 போடணும். ஸோ 20% of 550 அர்த்தம். ஓகேவா. அப்போ இது எப்படி எழுதலாம், 20 by 100 into 550. 0க்கும் இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 into 55 110. ஸோ 20%ங்கிறது 110. 7th சம் பாருங்க. A number when increased by 18% gives 236. Find the number. அப்படின்னா ஒரு நம்பர், அந்த நம்பர் நமக்கு தெரியாது, நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். அந்த நம்பர் வந்து 80% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதோட வேல்யூ வந்து 236 அப்படின்னா அந்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பவும் போல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நம்பர் வந்து எக்ஸ்னு வச்சுப்போம். லெட் த நம்பர் பி எக்ஸ். ஓகேவா. ஸோ அந்த நம்பர் அப்படிங்கும்போது எக்ஸ்ன்னு போட்டுக்கணும், தெரியாது இல்லையா, அதனால அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால ப்ளஸ். எத்தனை பர்சன்ட், 18%. எதில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த நம்பரில் தான். ஸோ ஆஃப் எக்ஸ், அதோட டோட்டல் வேல்யூங்கிறது 236. ஓகேவா. இப்போது எக்ஸ் ப்ளஸ் 18%ங்கிறது 18 by 100 ஆஃப் எக்ஸ்னா இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 236. இப்போ என்ன பண்ணுவோம், இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, ஏன்னா எக்ஸ் பை 1 இருக்குது தான் அர்த்தம். ஸோ ஈக்குவல் டு கரெக்டாக போட்டுக்கோங்க. 100x ப்ளஸ் 18 into 1 18x. இந்த 8x வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் by 100 ஈக்குவல் டு 236. இப்போது 100ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணோம்னா 118 118x by 100 equal to 236. இப்போ x அப்படி வச்சுப்போம், 236. இங்கே வந்துட்டு 180 by 100. இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த பக்கம் போணுச்சுன்னா நமக்கு வந்து ரெசிப்ரோக்கல் ஆகுமா, அப்போது 100 by 18 118 சேஞ்ச் ஆகும். ஓகேவா. இப்போ பாருங்கள், 236 180னாலே டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம் 2 times. அப்போ 2 into 100 200.
நீங்கள் 2ஐயும் 180 மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ x ஈக்குவல் டு 200. எக்ஸ்னா இந்த இடத்துல என்ன? த நம்பர் இஸ் 200. This is the answer. Clear-ஆ? பாருங்க. இப்போ next sum பார்க்கலாம். 8th sum. 8th sum பாருங்க. A number when decreased by 20% gives 80. Find the number. First sum என்ன பார்த்தோம்? Increase பார்த்தோம். இது decrease கொடுத்திருக்காங்க. இப்போ increaseனா நம்ம வந்து plus பண்ணோம், add பண்ணோம். decreasing போது subtract பண்ணோம். அதாவது subtraction symbol minus பண்ணணும். ஓகேவா? இந்த அதே மாதிரி இந்த நம்பரை வந்து நம்ம xன்னு எழுதிக்கோம். இப்போ x அந்த நம்பர் தெரியாது. ஸோ x டிக்ரீஸ்ன்றதுனால சப்ட்ராக்ஷன் சிம்பிள் எத்தனை பர்சன்ட்? 20% டிக்ரீஸ் ஆகுது. எதில்? அந்த எக்ஸுங்கிற நம்பரில். ஸோ அதோட வேல்யூ நமக்கு 18 கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி எழுதலாம்? x மைனஸ் 20/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 80. ஓகேவா? இப்போ இதே சேம் கிராஸ் மல்டிப்ளை. இங்கே வந்து ஒன்று இருக்க தான் மெனி. 20xங்கிறது 20 இன்ட்டு எக்ஸுங்கிறது 20x. ஓகேவா? இதை நான் வந்துட்டு 100x மைனஸ் 20x by 100 ஈக்குவல் டு 80. இப்போ 100xல 20x போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 80 வருமா? 80x by 100 ஈக்குவல் டு 80. இது எப்படி எழுதலாம்? எக்ஸை எப்படி வச்சுட்டு 80 இந்த பக்கம் உள்ளது நம்ம அந்த பக்கம் கொண்டு போனால் தலைக்கீழாக மாறும். ஸோ இன்ட்டு 100/80. ஓகேவா? அப்போ இந்த 80யும் இந்த 80யும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100. எக்ஸ் 100னா இப்போ என்ன? அந்த நம்பர் தான் 100ன்னு அர்த்தம். ஸோ த நம்பர் இஸ் 100. ஓகேவா? கிளியரா? அடுத்தது வந்துட்டு 9th sum. 9th and 10th sum இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.